ஃப்ரெண்ட்ஸ், கருணக்கிழங்கு பொரியல் ஒரு தடவை இப்படி செஞ்சு பாருங்களேன். இதுக்கு நான் கருணக்கிழங்கை தோல் சீவி எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுக்கலாம். இதை தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக சோம்பு தாளிச்சிக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ லேசாக வதக்கி விட்டுடலாம். ஒரு பச்சை மிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிடுறேன். ஒரு தக்காளி போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கி விடலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கிறேன். இதில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா வற்றின உடனே இப்போ இந்த வேக வச்சுருக்கிற கருணக்கிழங்கு அதில் சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. இப்போ பாருங்கள், கருணக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.